எப்பவுமே அவர் சென்று முடிகிற வேலை தான் அவர் ஆர்எஸ் பாரதி பார்க்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா அவர் வயசாயிருச்சு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆனா அந்த அறிக்கை விட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா மக்களுக்கு புரியும். அது எதுவுமே உண்மையா இருக்காது. எங்களை பொதுச்செயலாளரை பத்தி மக்களுக்கு தெரியும். அதே போல இந்த முருகன் மாநாட்டை பத்தி அவர் ரொம்ப கேவலமா அறிக்கை விட்டுருக்காரு. இந்த கேவலமா எல்லாம் அதிமுகவுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. எப்பொழுதுமே அதிமுக எடப்பாடியார் தலைமையில சுயமரியாதையோடு கொள்கை விட்டுக் கொடுக்காத இயக்கமாக எப்பொழுது இருக்கும். திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் வந்துடுவார், அதிமுக வந்துருன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி வேலையில் தான் சமீபத்தில் பாக்குறாங்க. அவளை எந்த பிரச்சனை திசை திருப்பி அப்படி ஊடகத்தில் பேச வச்சு இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியார் தலைமையில வரும். நிச்சயமாக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்.